அழகா இருப்பாருங்களா? நேரில் பார்த்தா ஒன்றும் அழகா இருக்கும். ஜம்ப் பண்ணி போகுதியா? உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களே, நான் தான் மிஸ்டர் குட்டி மீனவன். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாகப்பட்டினம் ஹார்பார் தான் வந்துக்கிறோம். எதுக்கு நான் வந்து இந்த இதெல்லாம் தூக்கிட்டு வந்துக்கிறேன் எதுக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. என்னடா வலையப்படுத்தின பெரிய பெரிய வலைப்படுத்தின மீன் பிடிப்பேன், இதை வச்சு என்னடா மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எங்கள் வீட்டில் உள்ள ஃபிஷ் டேங்க் வந்து இங்கே ஒரு மீன் ஒன்று பிடிச்சிட்டு போய் எங்கள் ஃபிஷ் டேங்கில் விடுவேன். அந்த மீன் தான் நீங்கள் நம்ம பிடிக்க போகிறோம். அந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளத்துக்கு இங்கே வந்து 1-2 மீன் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஒரு பிளேஸாக போய்ட்டு பிடிக்கலாம். அங்கே பாருங்க, அங்காட்டுறா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ மேலே தூக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மீனை பிடிக்க போகிறேன். இவன் வந்து என் தம்பி நல்லா மீன் பிடிப்பான். இவன் எப்படி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்க. பிடிப்பான். நாங்கள் வந்து இந்த பாட்டில் எதுக்கு வச்சுக்கிறோன்னா வந்துட்டு மீனை பிடிச்சி இந்த பாட்டிலில் போட்டு உங்களை காமிப்பேன். அந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை காமிப்பேன். இதை நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்கில் இந்த மீனை விட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் பிடிச்சி இந்த பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா எல்லா மீனும் இதை விட முடியாதுல்ல. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க புரா. மீன் வந்துட்டு கீழே தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இதோட நெட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த தண்ணியில் இறங்கி தான் பிடிக்க போகிறேன். எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய குட்டி குட்டி மீன் மேய்து அழகழகாக இருக்கும். அழகாக பிடிச்சி அந்த பாட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படா இறங்குறது? கயிறில் இறங்கலாம். இது வந்து ரொம்ப என்னையாண்டா எடுத்துட்டு இருக்கு. கீழே காலக்குற அதேடா அவனோட மாத்தாரா போல உன்னோட கட் பண்ணி ஒரு காலில் தான் கயிறு வச்சுட்டு மீன் பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன பசங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் ஆற்றுல விழுந்துருவீங்க. எனக்கு நீச்சல் நல்லா தெரியும், அதனால நான் பிடிக்கிறேன். ஒரு காலில் தான் பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு மீன் ஒன்று வந்துட்டு இருக்கு, அதான் பிடிக்க போகிறேன். வாத்துல மீன் கிட்ட வர மாட்டேது. என் கால ஒரு வலிதான். என்னடா ஒன்று எட்ட மாட்டுது. மீன் வரட்டு பிடிச்சேன். ஒரு பிளாச்ச மீன் பிடிச்சாச்சு. ஆமா ஒரு மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடம் அப்படி இருக்கு. அதனால இந்த இடத்துல இப்ப மீன் மேயற. இது பாத்தீங்கன்னா வந்து நல்ல தண்ணியில மேயற பிளாச்ச மீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. போட தண்ணி பிடிச்சோட போட சீக்கிரம் போட. ஒன்னதான்டா சொல்றேன் போடா. அதில் வாத்துறா அப்போ நீ எக்கி மீன் பிடிச்சிருந்தா ஒன்று பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியில இறங்கிடலாம். செப்பல்லாம் போட்டிருக்கேன். அது மாதிரி காலில் என்னன்னா பிடிச்ச போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இறங்கியே போயிட்டு இப்ப கீழே இறங்கியாச்சு. பக்கெட் இவனால சேர்த்துறேன். நம்ம கைட்டே ஒரு மீன் உண்டு மக்களே ஓடிச்சு. நான் எப்படி மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. டக்குன்னு அங்க கையை காட்டுங்க. மீன்லாம் ஓடுதுடா. மீன் எப்படி டக்குன்னு பிடிக்கும் பாருங்க. இங்க ஒரு சேரா கிடக்கு, உள்ள அமுங்குது. மீன் ஓடிச்சு. இன்னும் மாட்ட மாட்டேது. பாடு அடியோட ஓடிடுறேன் தெரியாத. எப்படி பிடிக்கிறேன் நான் வந்து அண்டர் வாட்டருக்குள்ள இறங்கி நடந்து ஃபிஷ்டாங்கில் பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப உள்ள என்னன்னா சேரு சகதி குட்டை கிளாஸ் நிறைய கிடக்கு. என்ன பார்த்தீங்கன்னா என்னோட நடந்து வந்தா ஒண்ணுமே மாட்ட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பிடிப்பா. நமக்கு ஒரு மீன் ஒன்று மாட்டிச்சு. இப்ப பக்கெட் பிளாச்சா 2 பிளாச்சா மாட்டிருக்கு. பிடிச்சி சேகரிச்சு ஃபிஷ் டேங்க்ல விட்டுரும். லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த ஒரு பாட்டில் இருந்துச்சு, அதை போட்டு காமிக்கிறேன். மீனோட அழகான மீன் நமக்கு இன்னும் மாட்ட போகுது மக்களே. பாருங்க மக்களே, அழகான மீன் ஒன்று மாட்டிச்சு பாருங்க. இதுதான் வந்து நல்ல தண்ணியில் மேலே பிழிஞ்சா மீன். சூப்பராக இருக்கும் இது மேயறப்ப. இது நான் வந்து உங்கள்கிட்ட இந்த கரண்டி பாட்டில் போட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட்டாக ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம வந்து பக்கெட்டில் போட்டுக்கலாம். அது நிறைய பேர் 6 பேர் 5 பேர் எடுத்துக்கிறாங்க ஒரு போட்டு. இப்போதான் சக்கன மீன் பிடிச்சி போட்டுகிட்டே இருக்கும். நமக்கு இப்போ வந்து பிளாச்ச மீன் தான் வந்து நிறைய மாட்டிட்டு இருக்கு பாருங்க. பூச்சி கடை பிளாச்ச மீன் நான் பிடிச்சி நான் பக்கெட்டில் சேகரிச்சுட்டே இருக்கலாம். இங்கே பிரிஞ்சா மீன் இருக்குது. எங்கடா அது பிரிஞ்சா மீன் எங்கடா? வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து நிறைய கலர் ஃபிஷ் வந்து கிடைக்கல. அதனால் வேறு இடத்த நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தால் ரொம்ப ஆழத்துக்கு ஓட்டிடுச்சு. ஃபுல்லாக நனைஞ்சும் பிடிக்க முடியாது. நம்ம போயிட்டு வேறு இடத்துல போய் மீன் பிடிக்கலாம். இப்போ இவனெல்லாம் காமிச்சு வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குது. எப்படி தான் ஏற போகிறேன்னு தெரியல. நம்ம வழக்கம்படி செவுத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி ஏறலாம். செப்பல் மாட்டிச்சா. இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஏறியாச்சு. இப்போ நம்ம வந்து பிளேஸ் வந்து மாறி போய்க்கலாம். வேறு இடத்துக்கு போய்க்கலாம்.
நான் பக்கெட் எடுத்துடா, கலர் ஃபிஷ் பக்கெட் எடுத்துடா. நம்ம வந்து இங்கே பாடு சரியில்லை, இடத்துக்கு போகலாம். நம்ம பார்த்துட்டே போனோம் எங்கன்னா அந்த கலர் ஃபிஷ் மேது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். டக்குன்னு நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த பிளேஸில் போய் டக்குன்னு பிடிச்சிடணும். சாய் கொண்டு தானே கண்டிப்பாக இது. சரி வாவா இதுதான். வச்சுக்கிட்டு வாட்டா ஐஃபோனில் கேமரா. அப்புறம் வந்து இந்த மீனை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு மீன் ரொம்ப அதிகமாக வரல. மீன் வரைக்கும் கண்டுபிடிக்க இந்த மீன்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பாசி இருக்குல்ல, பாசி திங்கிறது தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நடந்து போய்ட்டுருக்கல ஒரு அதிகமாக பிளாச்சம் தான் நிறையா கிடச்சிருக்கு. ஒரு அந்த ரெண்டு பிளாச்சம் பிடிச்சிடலாம், கண்டிப்பாக பிடிச்சிடலாம். நினச்ச மாதிரி ஒரு பிளாச்சம் மாட்டியிருக்கு பாருங்க. ஒரு பிளாச்சம் சின்ன பிளாச்சம் மாட்டியிருக்கு. அந்த இது கிணத்துல தண்ணி வர கிணத்துல தண்ணி வாரு, தண்ணியை குறை கிணத்துல மேட்டுக்காங்க. இப்போ வந்து இங்கே அந்த எங்களோட பக்கெட் வந்து அங்கே இருக்குது, அது வரைக்கும் நாங்கள் இங்கே பிடிச்சிட்டு இருப்போம். விடு நான் பிடிக்க விடு. ஆமாம் ஆமாம் இல்லை கிங்குடா எங்கடா மாட்டலையா? ஐயோ கிங்கா பிடிச்ச என்னதுவா அது பிளாச்ச மாட்டேன் எங்கடா அதை பிடிக்காது எங்கடா இதை பிடிச்ச என்னது கிடையாது. இருந்தாலும் மாட்டிக்கிச்சு மக்களே. நிறையா நம்மளுக்கு வந்து பிளாச்சை தான் மாட்டுது. பிளாச்சா இதில் போடுறது இதேறா. ஓகே ஆல்ரெடி நம்ம ஒரு 5-6 பிடிச்சி வச்சுக்கிறோம். இங்கே 2 இருக்குது. இன்றைக்கி ஒரு 20 மீன் கிட்ட பிடிச்சிட்டு போயிடலாம். நிறைய மீன் பிடிப்போம் மக்கள். இன்றைக்கி மீன் வந்து கம்மியாக இருக்குது இடத்துல. ஆனால் மீன் வந்து அதிகமாக பிடிக்க முடியல. நம்ம அங்கே அக்கறை போய் பிடிக்கலாம். சரி வீடியோ கட் பண்ணிக்க. ஆன் பண்ணிட்டியா மக்களை? இதே ஒரு பிளாச்சை தான் அதிகமாக வந்து பிளாச்சை தான் கிடச்சிருக்கு. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து பிளாச்சன்னு சொல்கிறேன். என்னடா பிளாச்சை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது வந்து பஃபர் ஃபிஷ்ஷு. 2 இருக்கா பஃபர் ஃபிஷ்ஷு? 2 ஆல்ரெடி பிடிச்சிட்டேன். 3 பஃபர் ஃபிஷ் பிடிச்சாச்சு. இதுக்கு என்னன்னாக்கா ஆபத்துன்னு வந்துட்டால் புஷ்ஷுல தேவர் பஃபர் ஃபிஷ். அதே பிடிச்சாச்சு தேவர் பஃபர் ஃபிஷ். பஃப் மாதிரி பூசி பாருங்க, சின்னதாக இருந்தாலும் அதோட பவரை காட்டுது. பஃப் மாதிரி இப்போ 4 பஃபர் ஃபிஷ் இருக்குது. ஆல்ரெடி அங்கே 5 கொஞ்சம் அங்கே போய் பிடிக்கலாம். கட் பண்ண ஆன் பண்ணிட்டேன். சவுண்டு கேட்காதா? ப்ளே பண்ணிட்டியா? போயிட்டாங்க தானே. மக்களே அங்கே பார்த்தீங்கன்னா 3 மீன் உள்ளே போயிட்டே இருக்குது. எப்படியும் நான் உள்ளே போய்ட்டு அந்த மீனை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற பாருங்க. சூப்பராக இருக்காங்க மீன். எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருவேன். இந்த மாதிரி குட்டா சாக்கடையாக கிடக்குது இடத்துல. இருந்தாலும் இறங்கிடும். ஆச்சுடாங்கடா கேமரா நான் மக்களை நானே வீடு எடுத்து நானே. ஏன்னா அவங்க சின்ன பசங்க கீழே இறங்கிட்டாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மீன் கொஞ்சம் சூப்பர் மீன் மேய்ஞ்சிட்ருக்கு. உங்களுக்கே தெரியும் வந்து பிளாக் கலர் மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த மீன் தான் நல்லா பலுக்காக இருக்காப்புல. எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருவாங்க மீனை. கிட்ட வந்தோன்னா ஓடிடக்கூடாது, மாட்டிக்கணும் டக்குன்னு. ஐயோ மக்களே அவ்வளோமா இருக்கு மக்களே 2மே மாட்டிச்சு மக்களே. பார்த்தீங்களா 2மே அழகாக இருக்கு பாருங்க, ஜோடியாக மாட்டிச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பசங்கள்கிட்ட போய்ட்டு கொடுத்துட வேண்டியது தான். யார் ஃபோன் பண்ணுறா? ஓய் எடுக்காதா? அதை எடுத்துடா, கூட எடுத்துடா சீக்கிரம் போடணும். நாடே எடுத்துருவாடா சீக்கிரம். அர்சன் அதை எடுத்துருவாடா. இங்கே பார்த்தீங்களா? இது நான் வந்து உங்கள் கண்ணாடி பாட்டிலில் அழகாக பிடிச்சி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு ஃபைனலில் காமிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா அடுத்த 3 மீன் தான் இருக்குது, அதையும் பிடிச்சிட்டு வரலாம். நிறையா இங்கே போட்லாம் ஓடிட்டுருக்கு. சவுண்டுக்கு கேட்குமான்னு சொல்லிட்டு தெரில. நம்ம பிளாச்சை கொஞ்சம் இது மீன் மாட்டில் இல்லை பிளாச்சை இருக்கனால கொஞ்சம் ஸ்லேட்டாக கையாக இருந்தால் மாட்டில் ஓடிடுச்சு. இந்த பிளாச்சை எப்படா மீன் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த மீனை இப்போ நம்ம வந்து பிடிச்சிடலாம். பிளாச்சை ஒன்று பிழிஞ்சா ஒன்று மேய்து. பிளாச்சனா பஃபர் ஃபிஷ்னு சொல்லுவோம். பிழிஞ்சா கிட்டே மேய்து. டக்குன்னு அதை மட்டும் பிடிச்சிடுவோம். மக்களே பிளாச்சியை பிடிச்சிட்டேன் பாருங்கள். இங்கே தெரிய முடியுது கேமராவில். நான் மேய்ஞ்சிட்ருக்கா பிளாச்சியை பிடிச்சிட்டேன். இருந்தாலும் அப்பா காலில் இதே கடிக்கிற மாதிரி பண்ணுது. நண்டுன்னு நினைக்கிறேன், கல் நண்டுன்னு நினைக்கிறேன். நம்ம பசங்கள்கிட்ட போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் மீனை. இந்த போகிறப்புத்தான் இதுவும் இந்தமாரி சின்ன பசங்க யாருமே இந்தமாரி மீன் பிடிக்க வராதிங்க. ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த இடத்துல, தண்ணியில் முழுக்கிடுவீங்க. இந்தப்பா இந்த மீனை போடு பேக்கெட்டில் போடு.
இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஓரளவு வந்து பிழிஞ்சா மீன் பிடிச்சாச்சு. இதை நான் வந்து கண்ணாடி பாட்டில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிலையும் மேயும், நல்ல தண்ணி மேயும் உப்பு தண்ணி மேயும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சா பிடிக்கும். நாங்கள்ட்ட இப்போ ஒரு 7 பிழிஞ்சா தான் இருக்குது. மற்ற டைமில் நான் 100 கணக்கான மீன் தான் பிடிப்பேன். ஆனால் இப்போ வந்து மீன் வந்து இங்கே வந்து கம்மியாக தான் மேயுது. ஆனால் அதிகமாக பிடிக்க முடியல. மக்களை சுற்றி முற்றி பார்த்துட்டேன். இங்கே ஓரளவு தான் பிழிஞ்சா மேயுது. இங்கே 2, இங்கே ஃபைனலாக 2 பஃபர் பீஸ் மட்டும் பிடிச்சிருக்கலாம். பஃபர் பீஸ் ஆண்டிஜி, பஃபர் பீஸ், பஃபர் பீஸ், பஃபர் பீஸ், பஃபர் பீஸ், பஃபர் பீஸ், பஃபர் பீஸ், பஃபர் பீஸ். இதோட நம்ம வந்து முடிச்சு உங்களுக்கு கண்ணாடி பாட்டில் காமிக்கிறேன். அதோட வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கும், அதில் விட்டு மேய விட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் விட்டுடலாம். எங்க நம்ம மாப்பிள்ள சும்மா இருக்க மாட்டாங்களா? இதோட வீடியோ என் பண்ணலாம் பார்த்தா சும்மா இருக்க மாட்டாங்களா? இப்படி சொல்ல மாட்டான். 2 ஆமா இப்படி ஸ்லேக்காக பிடிக்கும். ஒன்று தான் பிடிக்கணும். இது கூட என்ன மேய்துரா? நான் 5 நினைக்கிறேன். சரி இந்த மீன் பேக் பண்ணு. இந்த மீன் அழகாக தான் இருக்கும். நான் இது நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 மேயும். டக்கு டக்குன்னு பிடிச்சி போட்டுட்டே இருப்போம். கையில் காமிங்க கூட. வேற எங்கேயாச்சும் மீன் மேய்தாடா? மேய்தான் பிழிஞ்சாங்க மேய்தா. ஓகே மக்களே, நம்ம மீன் பிடிச்ச போதும். நம்ம மேலே வந்துடலாம். இந்த மாதிரி காலெல்லாம் எது கடிக்குது. மேலே வந்து அந்த கண்ணாடி பாட்டில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு ஃபிஷ் டேங்கில் போட்டு காமிக்கிறேன். உள்ள போடு. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து மீனெல்லாம் நம்ம பிடிச்சி முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். நாங்கள் பிடிச்ச மீனை ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு காமிக்கிறேன். போய்ட்டு எங்கே தானே வச்சுக்கிறா? அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்துடா. அவன் கழுக்கிறது காமிக்கிறேன். கண்ணாடி பாட்டில் எடுத்தாச்சு. கட் பண்ணு. இந்த இதில் வந்து தண்ணியை பிடிச்சிக்கலாம். இதில் இருக்கா? நம்ம ஒரு அழகான ஃபிஷ் எடுத்து காமிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டா. சரி பிடிக்கிறேன். இதுதான் அழகாக இருக்கும். பிழிஞ்சா மீன் அழகாக இருக்கும். இதே நான் போய் வீட்டில் போய் ஃபிஷ் டேங்கில் போடுவேன். ஃபிஷ் டேங்கில் மேற்கொள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன பசங்க நிறைய பசங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு மீன் கம்மி தான். இருக்கிற 2-3 மீன் மேய்ச்சி அதையும் நான் பிடிச்சிட்டேன். அடுத்த இந்தமாரி நிறைய மீன் பிடிங்க ப்ரோ அப்படி சொல்லுங்கள். நம்ம இன்னும் பெரிய வீடியோ லாங்காக போட்டுருவோம். இந்த மீனை பிடிச்சி நம்ம இந்த கண்ணாடி பாட்டில் போட்டு எடுத்து வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இறந்துரும்ல, அதனால் வீட்டுக்கு போக முடியாது. இப்போ போதும். மீன் ஓட்டு கிடக்கு. பிரிஞ்சா இன்னும் பிடிச்சிடா. அது உள்ள அடியில் கிடக்கு. மக்களே பாருங்கள். 1x தானே? சரி 1x தானே? என்ன காமி மக்களே? இப்போ நம்ம பிடிச்ச வந்து கலர் ஃபிஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த புள்ளியாக இருக்கும் பிழிஞ்சா மீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஃபர் ஃபிஷ் இருக்குது. இந்த காட்சி தெளிவாக தெரியாது. ஃபிஷ் டேங்கில் போய்ட்டு அழகாக தெளிவாக காமிக்கிறேன். இல்லை தெளிவாக தெரிய மாட்டேது. இதில் நம்ம கண்ணு பார்க்குறதே தெளிவாக தெரியுதா? புள்ளியாக மேதில் அதான் பிழிஞ்சா. அது நல்ல தண்ணிலையும் மேயும் உப்பு தண்ணிலையும் மேயும். அதில் வந்து ஒரு பஃபர் ஃபிஷ் ஒன்று கிடக்கு. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து ஃபிஷ் டேங்கில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். கிளம்பினியில் ஊட்டுறோம். இப்போ நமக்கு வந்து இந்த பாட்டில் வந்து தேவை. தூக்கி போட்டுடலாம். குப்பையில் தூக்கி போட்டுறோம். எதுவுமே கடலில் தூக்கி போடுறது. குப்பையில் போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். கட் பண்ண வீடியோ கட் பண்ணுறேன். நான் என்ன வீட்டுக்கு போவோம். இங்கே இருந்துருக்கோம். பிடிக்குமான்னு சொல்லியிருந்தோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நீடில் பீஸ் மேயுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த நீடில் பீஸையும் பிடிச்சி அமைக்கிறேன். அண்ணன் நீடில் பீஸ் சொன்னாங்க. ஏதோ ஊசிக்காலம் மாரி மேயுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே தான் மேயுது பாருங்கள், காட்டுறாங்க. அங்கே தான் மேயுது. இப்போ நாங்கள் அதை பிடிச்சி அதை வந்து ஃபிஷ் டேங்கில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இங்கே இறங்கி நல்ல வீடியோடா. இங்கே காமிடா. நான் முதல்ல இருந்து கீழே இறங்கி அங்கே போய் ஆழத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த மீனை பிடிக்காம வர மாட்டேன் எப்படியா இருந்தாலும். எப்படியா அந்த மீனை பிடிச்சிருவேன். ஏன்னா சில ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்க முதல்ல மாதிரி ஒரு ஃபிஷ் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மீன். அழகாக பிடிச்சிருவோம். ஜம்ப் பண்ணி போகுதியா? பஃபர் ஃபிஷ் சொன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா தண்ணியில் எப்படி பலூன் மாதிரி மிதக்குது பாருங்க. அப்படியே இதுதான் பஃபர் ஃபிஷ். இதுக்கு ஆபத்து வந்துட்டு அந்த மாதிரி பஃப் மாதிரி உப்பிக்கும். இது சின்ன பஃபர் ஃபிஷ்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நான் வந்து நம்ம பிடிச்ச அந்த மீன் எல்லாத்தையும் நான் வந்து நல்ல தண்ணியில் வந்து விட போகிறேன். இது நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் நல்ல தண்ணி தான் பிடிச்சி வச்சிருக்கோம். நல்ல தண்ணியில் இப்போ நம்ம வந்து விடலாம். விட்டு நம்ம சைடு காமிக்கிறேன். எவ்வளோ சொல்லுவாங்க பாருங்கள்.
இவனை வந்து பஃபர் ஃபிஷ் தான் ஃபஸ்ட்டு வரும். அது பிளாச்சன்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து பஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன மீன்? பஃபர் ஃபிஷ். சொல்லுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் தண்ணியை. கொஞ்சம் தண்ணி. ஒரு மீன் கீழே கொஞ்சம் எடுத்து போடுங்கடா. அதை இதாக இருக்கு போடுறா. நம்ம அடுத்த மீனை போட்டுட்டு இருக்கோம். சரி. இதெல்லாம் நல்ல தண்ணியில் மேயக்கூடிய மீன். இதெல்லாம் இந்த ஆற்றுல பிடிச்ச இந்த பஃபர் ஃபிஷ்லாம். இதுதான் பிழிஞ்சான். கலராக புள்ளியாக இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த பிழிஞ்சான். இதெல்லாம் பார்த்தீங்களா நல்ல தண்ணியில் எவ்வளோ அழகாக மேய்து பாருங்க. இங்கே பாருங்க. நம்ம பிடிச்ச மீனை சரசரன்னு விட்டுக்கணும். அதுமாதிரி என்னடா பண்ணுறீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு மீன் வந்து ஆற்றுல பிடிக்கக்குள்ள வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் அடிச்சு இங்கே தான் வந்து ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணேன். அந்த மீன் தான் நான் இப்போ ஃபைனலாக வந்து அங்கே வீடியோ எடுக்க முடியல. மீனை பிடிச்சிட்டு வந்துட்டேன். நீடில் ஃபிஷ் மாரி முதல்ல மாதிரி இருக்குங்களா ஃபிஷ் டேங்க் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம உள்ளோட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கையில் ஒட்டிச்சு பார்த்தீங்களா எப்படி ஓடுது? சுறுசுறுப்பாக இருக்கு பாருங்க. அப்படியே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? 1x போட்டேன். 1x வச்சுக்கேன். அது மீனை கட்டக்குள்ள 1x எப்படி கட் பண்ணிட்டாங்க. வீடியோ கட் பண்ண அந்த நீடில் ஃபிஷ் நீல் பீஸுங்களா? இல்லை நீல் பீஸு. ஒரு சில அக்யூரியம் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க முதல்ல மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்தனால நாங்கள் பிடிச்சி வந்துக்கிறோம். எல்லாம் அமைதியாக இருங்க. முதல்ல மாதிரி இருக்குங்களா அதனால பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். அதிகமாக எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னா பஃபர் ஃபிஷ் தான் நிறையா கிடச்சிருக்கு. இந்த வீடியோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ணாதே. இப்போ இந்த வீடியோ கோலை வந்துட்டு சின்ன பசங்க எவ்வளோ கூடி நிற்கிறாங்க. அதேமாதிரி இந்த வீடியோவே சின்ன பசங்க அதையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிளாச்செல்லாம் இருக்குது. பிளாச்சு தான் இன்னும் ஃபைனலாக இன்னும் 2 பிளாச்சு தான் இருக்குது. இதையும் விட்டுடலாம். விட்டு ஃபிஷ் டேங்கில் எப்படி மேய்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எங்கடா அந்த பிளாச்சு மீன்? கைப்பட்டு பிரிக்கிட்டேன். இப்போ வந்து கீழே ஒரு பிளாச்சு மீன் விழுந்துருச்சு. இப்போ கையில் ஒன்று இருக்குது. ஃபைனலாக அந்த மீனை விட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் வந்துட்டு மீனை அந்த ஃபிஷ் டேங்கில் எப்படி மேய்து அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அதை கூட நான் காமிக்கிறேன். நம்ம மீனோட வந்து சைடு வியூ காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபிஷ் டேங்குள்ள. அப்படியே கடல் மாதிரி தண்ணி அப்படியே சரிவாக இருக்குது பாருங்க. நம்ம பிடிச்சிட்டு வந்து பிழிஞ்சா மீன் எவ்வளோ அழகாக மீது பாருங்க. அழகாக இருக்கா? இந்த மாதிரி நீங்களும் அக்யூரியம் ஷாப் போய்ட்டு காசு போட்டு மீன் வாங்காமல் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆற்றுல பிடிச்சி மீன் ஃபிஷ் டேங்க்லாம் விடலாம். அழகாக இருக்கும். இது நான் அப்படியே தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருவோம். அழகாக இதில் அவங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதாண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்து அழகாக வெயிலில் வச்சு வீடியோ எடுக்கிறேன். அழகாக இருப்பாருங்களா? நேரில் பார்த்தா ஒன்று அழகாக இருக்கும். கேமரா நல்லா கேப்சர் ஆகுதான்னு சொல்லிட்டு தெரில. பஃபர் ஃபிஷ் வந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி மேய்ந்துட்டு இருக்காப்புல. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச நீடில் ஃபிஷ் இது வந்துட்டு இருக்காப்புல பாருங்க. நீடில் ஃபிஷ் ப்ரோ. நீடில் ஃபிஷ் கிட்ட தள்ளி விடு. ஓகே கிடை என்னடா தெரிய முடியுது. இந்த கார்னருக்கு வந்துச்சு. விடு. நம்ம நீடில் ஃபிஷ் தான் போயிட்டுருக்கு. ஆமாண்டா அந்த முதல்ல மாதிரி இருக்கும்ல அந்த ஃபிஷ் தான் ப்ரோட. இது அங்கே வர்றாயா அக்யூரியம் ஷாப்பில் முதல்ல மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் தெரியுது இந்த மீன். பார்த்துங்க எவ்வளோ அழகாக மீதி பார்த்தீங்களா நல்ல தண்ணியில். அதுக்கு தான் இந்த நான் பிடிச்சேன்னு போயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே இப்போ எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் குட்டி மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலில் வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய் டாட்டா. இல்லை டாட்டா காமிடா. பாய்.